பெரிய ஆன்மீகவாதிகள், பெரிய ஞானிகள், செயின்ட்ஸ் இவங்களுடைய கடந்த காலத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு டீப் சஃபரிங் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடல் ரீதியில் ரொம்ப வீக்காக இருக்கிறது, ஒரு நோய்வாய்ப்படுறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே அவங்கள செலுத்துறதுக்கான இறையோட முயற்சின்னு நினைக்கிறீங்களா? மிக நிச்சயமாங்கய்யா, மிக நிச்சயமா. ரமண மகர்ஷி சொன்னது மாதிரி சஃபரிங் இஸ் த வே. அவர் அதை ஒரு லைனில் சொல்லிட்டாரு. நான் அதை வாழ்ந்துருக்கிறேங்கிறதால என்னால் சொல்ல முடியும். ஒரு டீப்பான சஃபரிங் வந்து ஜென்ம ஜென்மமாக நீங்கள் அடைஞ்ச ஏதோ ஒரு உயர்வை, ஏதோ ஒரு லட்சியத்தை, ஏதோ நீங்கள் மிச்சம் வச்ச ஒரு பெரும் பணியை உங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்துது. அது உங்களுடைய கான்ஷியஸுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஜீவன் அந்த பணியை செய்கிறதுக்காக தயாராகிடுது. அதுதான் அந்த நோய் தருணம்னு நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சயின்ஸுக்கு அது ஒரு பெரிய ரிமைண்டராக இருந்திருக்கு. இன்னொன்று, இந்த நோயை அல்லது இந்த உபாதைகளை, துன்பத்தை இந்த காலகட்டத்தில் கொடுத்து இவனை கனிய வைக்கிறதின் மூலமாக அடுத்த பெரும் பணியை இவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக்கிடலாம் அப்படிங்கிற இறை திட்டமாகவும் நான் பார்க்குறேன்.